அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் என்கிற இந்த தலைப்பிலே இந்த கருப்பொருளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த முறை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். அந்த 7வது அதிகாரத்திலே கர்த்தர் நோவாவை அவருடைய சந்ததியிலே நீதிமானாக கண்ட விதத்தையும், நோவா மூலமாய் அவருடைய குடும்பமும் அங்கே பேழைக்குள் பிரவேசிக்கிற மேன்மையான பகுதியையும் தேவன் நம்மோடு கூட பேசி 2 கூட்டத்தாரை குறித்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்களை சிலுவை பற்றிய உபதேசமாக நாம் கற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். மீண்டும் சற்று நான் ஞாபகப்படுத்த வாஞ்சுகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தை, அதை நாங்கள் தேவனுடைய நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அற்புதமான பகுதியிலே நீங்கள் நானும் கவனிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அவர் தேவனை, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை, இதைத்தான் நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்த அனுபவமாக, அந்த அனுபவத்தை தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிற ஞானஸ்தானத்தின் சத்தியத்திற்கு அடையாளமாக நாம் பார்த்தறிய தேவன் நமக்கு உதவி செய்தார். 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 19, 20, 21 ஆகிய வசனங்களின் மூலமாய், ஆக தேவனுக்கென்று நற்கந்தமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற ஊழியமாய் புது உடன்படிக்கையின் ஊழியம் காணப்படுகிறதை நீங்கள் நானும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 17வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டு கால ஊழியத்திற்கு பிரதானமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட, நியாயப்பிரமாணத்து காலத்துக்கு பிரதானமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதமான தேவனுடைய மனுஷன் மோசே குறித்தும், புதிய உடன்படிக்கைகளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு புது உடன்படிக்கையின் ஊழியத்தை வெகு சிறப்பாய் செய்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் நாம் பார்க்கும்போது, அழிந்து போகிற ஊழியம், நிலைநிற்கிற ஊழியம், நீதியை செலுத்துகிற ஊழியம், ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியம், மரணத்துக்கு எதுவான ஊழியம், ஜீவனுக்கு எதுவான ஊழியம் என்று சொல்லி வெவ்வேறாக இந்த ஊழியங்களை பிரித்து காண்பிக்கிறார். இதே போலதான் அங்கே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில், அதுக்கு முந்தின அதிகாரம் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து அல்லது 14ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது, மரணத்துக்கு எதுவான மரண வாசனை, ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனை என்று சொல்லி 2 விதமான வாசனை குறித்தும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தேவ பிள்ளைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதைத்தான் அங்கே நோவாவுடைய நாட்களிலே தேவன் ஜீவனுக்கென்று ஒரு கூட்டத்தையும் ஆக்கினைக்கென்று இன்னொரு கூட்டத்தையும் ஏற்படுத்துகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆண்டவர் பொதுவாகவே இந்த வேத வசனங்களிலே, அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் மற்றும் 7வது அதிகாரங்களிலே ஆண்டவர் இந்த 2 கூட்டத்தை வெவ்வேறாக பிரித்து காண்பிக்கிறார். எவையெல்லாம் மாண்டு போயின, எவையெல்லாம் ஜீவனோடு இருந்தன என்கிறதை காண்பிக்கும் போது, இது எந்த உடன்படிக்கையின் சபையை குறிக்கிறது? புது உடன்படிக்கையின் சபையை குறிக்கிறது. ஏன்னா புது உடன்படிக்கையின் சபையிலும் இதைத்தான் ஆண்டு விட்ட வெளிச்சமாக காண்பிக்கிறார். ஒன்று மரணத்துக்கு எதுவான மரண வாசனையை காண்பிக்கிறது, இன்னொன்று ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனை. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதைதான் அப்போஸ்தலன் பவுல் அங்கே சொல்லும்போது, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, புது உடன்படிக்கையின் ஊழியர்களை தேவன் 2 விதமான வாசனைக்கு ஒப்பனையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒன்று மரண வாசனை, இன்னொன்று ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனை. ஜீவ வாசனை, மரண வாசனை, கெட்டு போகிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள். அவன் 2 கூட்டத்தை நோவாவின் காலத்தில் நாம் பார்க்கும்போது இது உண்மையாகவே புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாய், இன்னொன்று சிலுவை பற்றிய உபதேசத்தை சார்ந்ததாய் காணப்படுகிறது. நீங்கள் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு ரட்சிப்பாக, இன்னொரு கூட்டத்துக்கு இடரலாக இருக்கிறார் என்றே வேதம் சொல்லுகிறது. அவர் 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 எழுந்திருக்கிறதுக்கு ஒரு கண்மலையாகவும் இருக்கிறார், விழுகுதுக்கு எதுவான கண்மலையாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கும்போது இது இதை காண்பிக்கிறது. அப்படின்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவரை தள்ளுகிறவர்கள் நிச்சயமாகவே கெட்டு போவார்கள். அதனாலதான் வேதத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 10வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். சொன்னது மட்டும் இல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, அங்கே கெட்டு போகிற ஒன்றையும் காண்பிக்கிறார், இன்னொன்று ஆத்துமா ஈடேற. அந்த ஈடேற அப்படின்னு சொன்னா முற்றுமுடி ரட்சிக்கப்படுகிற அனுபவம், அதற்கு நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப பின்வாங்குகிற ஒரு காரியம், ஒரு கூட்டம்,
விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். அவர் நோவா காலத்தில் வாழ்ந்த கூட்டம் பின்வாங்கி போச்சான்னு கேட்டா ஆமா, பின்வாங்கி போனது. என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி மற்ற எல்லாவற்றையும், அவபக்தியை நடந்தவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய ஆக்கினிக்கு உட்படுத்துகிறார். பின்னாட்கள் அவபக்தியை நடக்கிறவர்களுக்கு அதை திருஷ்டாந்தமாகவும் வைத்தார் என்று சொல்லி அடுத்தடுத்த வசனங்களிலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆக புது உடன்படிக்கையின் சபைக்கு இது திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். அதைத்தான் கடந்த நாட்களில் தியானிக்க ஆண்டு உதவி செய்தார். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம், அதாவது விசேஷமாக முதல் 4 வசனங்களை நான் முதல் பகுதியாக எடுத்துக்கொள்கிறேன். முதல் 5 வசனங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன காண்பிக்கிறது தெரியுமா? ஆண்டவர் நோவாவையும் அவனோடு இருக்கிற சில மிருக ஜீவன்களை என்ன செய்கிறார்? நினைவு கூர்ந்தார், அதாவது நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் என்ன செய்ததா? அமர்ந்தது. இந்த நினைத்தருளினார், காற்றை வீசினார், அதை தொடர்ந்து ஒரு அமரிக்கை உண்டாகிறது. அமர்தல், அமரிக்கை அமர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன என்று வேதத்தில் பார்க்கிறோம். வானத்து மழையும் நின்று போயிட்டு ஜலம் என்ன செய்ததுதான்? பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வருகிறது. இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? புது உடன்படிக்கையின் சபைக்கு ஆண்டவர் இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். புது உடன்படிக்கையின் சபைக்கு இடத்தை ஆயத்தப்படுத்த நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதிகமா நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தியத்தை இன்னும் அதிகமா நீங்க தியானிக்கணும்னா இதுக்கு முந்தின வேதபாட வகுப்புகளை தியானிக்கப்பட்ட வாக்கியங்களை நீங்க இந்த காணொளி மூலமா நீங்க கூட என்ன செய்யலாம்? பார்த்து அறிய முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்ட விதமானது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது என்பதை 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்களில் நீங்கள் நானும் திட்டவட்டமாய் அறிய முடியும். மறந்து விடாதிருங்கள். அப்போ அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது என்று சொல்லும் போது, ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்குதல் அப்படிங்கிற விசேஷித்த பாடமாக நம்முடைய பழைய மனுஷன் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சாயல் அவருடைய சபைக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற வெளிச்சத்தை கொடுக்கிறதாக நீங்களும் நானும் வேதாகமத்திலே கொலோசையர் புஸ்தகம், கொலோசையர் 2வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் ஆரம்பத்திலே பார்த்து அறிய ஆண்டவர் உதவி செய்தார். அவரோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட புதிய மனுஷனின் சாயலாகிய கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்கிற வெளிப்பாட்டை அந்த ஞானஸ்தான சத்தியத்தில் பார்க்கும்போது நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்ட விதமானது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது என்பதை 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய 2 வசனங்களும் சொல்லுகிறது. அப்ப இந்த ஞானஸ்தானம் அப்படி சொல்லுகிற அந்த முக்கியமான பதத்தை தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்ப ஞானஸ்தானத்தில் 2 காரியம் நடக்கு. ஒன்னு, ஒரு கூட்டம் அடக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்னொரு சாயல், அதாவது இன்னொரு கூட்டம் ஜீவனுக்கு உட்பட பண்ணுகிறார். இதைத்தான் அன்னைக்கு நோவாவுடைய நாட்களில் செய்தார். இதைத்தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். அங்கே அமர்ந்தது, வற்றி போனது, வற்றி போக தொடங்கினது, நாளுக்கு நாள் அந்த ஜலம் குறைந்து கொண்டே, அதாவது வற்றி கொண்டே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேடி கொண்டிருந்தார். இதைத்தான் நாம் எபிரேயர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, அந்த 1ஆம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து ஆண்டவர் 2ஆம் உடன்படிக்கை நிலைநிறுத்தினார் என்கிற விசேஷித்த சத்தியமும் காண்பிக்கப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, புது உடன்படிக்கையின் சாயலுக்கு ஒப்பனையாக காண்பிக்கப்படுகிற நோவா, அவனுடைய குடும்பம், அவனோடு கூட பயணிக்கிற அந்த மிருக ஜீவன்கள் உட்பட இவை எல்லாமே நமக்கு இங்க எதை வெளிப்படுத்து அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பாருங்க ஒரு புது உடன்படிக்கையின் சபையை வெளியே கொண்டு வருகிறார். அதுக்காக தான் பாருங்க அமர்ந்தது, காற்றை வீச பண்ணுகிறார். ஆண்டவருடைய பிரயாசத்தை பாருங்க. எதுக்காக தெரியுமா காற்றை வீச பண்றார்? காற்று வீசும்போது அங்க ஒரு அமர்தல் உண்டாகுது, அப்படிதான் அமைதல் உண்டாகுது. அதை தொடர்ந்து என்ன உண்டாகுதுன்னு கவனிச்சீங்கன்னா, அதை தொடர்ந்து வானத்தின் மதகுகள்லாம் அடைக்கப்பட்டுட்டு அதனையும் தொடர்ந்து வானத்து மழையும் நின்று போயிட்டு என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்க முடியும். இதெல்லாம் எதை குறிக்க அப்படின்னு சொன்னா, தேவன் நினைத்தருளினார் அப்படிங்கிறத வைத்துதான் இதெல்லாம் தொடர்ந்து நடக்கு. இப்ப ஆண்டவர் ஜலத்தை வற்றி போகாம பண்ணி காற்றையும் வீசாம இருந்திருந்தா, வானத்து மதகுகள் அடைபடாம தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தா, இவங்க அதுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பாங்களே வெளியே, திடீர்னு ஒரு கடத்துல செத்து போனாலும் போயிருக்கலாம். ஆனா தேவன் அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராய் இருந்தா. இந்த நினைத்தருளினாருங்கிறது எதை குறிக்க அப்படின்னு சொன்னா,
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி அங்கே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோமே. அந்த கிருபை தான், அதுலதான் ஆண்டவர் நினைத்தருளினார். ஏதோ ஆண்டவரே நான் உமக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், என்னை நினைச்சுக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு நோவா சொல்லி வச்சாரா? இல்லை. இந்த நினைத்தருளினாங்கிறது கிருபையை தான் காண்பிக்கிறது. நினைக்கப்படுறது தேவனால் இவன் நோவாவும் அவனுடைய குடும்பமும் நினைக்கப்படுகிறதற்கு நோவாவுடைய குடும்பமும் எம்மாத்திரம், அவனோடு பேழைகளை பிரவேசித்த மிருக ஜீவன்களும் எம்மாத்திரம். அப்ப தேவன் எவ்வளவு அனந்த ஞானம் உள்ளவரா, தேவன் அவர்கள் மேல கிருபையை வெளிப்படுத்தினார். இந்த கிருபை எதை காண்பிக்க அப்படின்னு சொன்னா, அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அது தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதான் நாளுக்கு நாள் ஜலம் வற்றி கொண்டே இருக்கு. அந்த மதகளத்தை எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு, அதெல்லாம் அடைபட்டன அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அழிவு நிறுத்தப்படுகிறது. அழிவுக்கு எத்தனமான எல்லாவற்றையும் நிறுத்தி இப்ப புது உடன்படிக்கை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு வந்து லேண்ட் பண்ணணும், அதுல நிப்பாட்டணும். அப்ப தேவன் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் இது திட்டவட்டமா குறுகி மறந்துடக்கூடாது. நோவாவுடைய குடும்பத்தையும் புது உடன்படிக்கை சபைக்கு அடையாளமா 1 பேதுரு 3:20-21 வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஜலத்தை எல்லாத்தையும் அமர பண்றது, வற்றி போக பண்றது, அடைத்து விடுகிறது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தேவனுடைய வாஞ்சை எல்லாம் இப்ப நோவாவும் அவருடைய குடும்பமும் புது உடன்படிக்கையின் சபையாராகிய இவர்கள் இப்ப வெளியே வந்து அவர்கள் வாழ வேண்டும். புது உடன்படிக்கையின் சபை அவருக்கென்று அவருடைய நாம மகிமைக்கென்று இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் கருத்தில் கொண்டுதான் இந்த கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார். இதோடைய காரியத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப வீட்டுக்குள்ள ஒருத்தர் அடைச்சிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பூட்டை வச்சு திறக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஆளை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு. அதே போல தேவனும் இந்த புது உடன்படிக்கையின் சபையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக இப்பொழுது என்ன செய்கிறார்? ஜலத்தை படிப்படியாக நாளுக்கு நாள் வற்றி போக பண்ணினார், அமர வைத்தார், ஜலம் அமர்ந்து விட்டது, எல்லாவற்றையும் அடைக்கிறார். இது எல்லாத்தையும் நாம் பார்க்கும்போது புது உடன்படிக்கையின் சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவன் அப்படிப்பட்டவர்களை நினைவு கூர்ந்தார், நினைத்தருளினார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில கூட அவருடைய சிங்காசனம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது தெரியுமா? வேதத்துல ஏசாயா 16:5 வாசிக்கும் போது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்காசனம் கூட ஒரு விதமா புது உடன்படிக்கையின் சபையைத்தான் குறிக்கும். ஏன் தெரியுமா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, ராஜாக்களுக்கு தான் சிங்காசனத்தை ஏற்படுத்துவாங்க. புது உடன்படிக்கையில வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம் தான். அதுல சொல்லப்பட்டிருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிலும் ஆக்கின அவருக்கே வல்லமை மகிமை உண்டாயிருப்பதாக ஆமென் அப்படி சொல்லி அங்க சொல்லப்படும் போது, உண்மையாவே புது உடன்படிக்கையின் சபையை தேவன் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் பார்க்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நாம் பார்க்கும்போது பாருங்க, அந்த எண்ணம் உடன்படிக்கை அந்த புது உடன்படிக்கையின் சபையை ஸ்தாபிக்கிற காரியம் மட்டும் இல்ல, கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசாரித்துவமும் அங்கே காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு ஆசாரித்துவம் நடக்கு. உண்மையா இல்லையா? ஆசாரித்துவம் இருக்கு. பரிசுத்த வேதாகமத்திலேயே முதல் முறை பலிபீடம் அப்படிங்கிற வார்த்தை எங்கதான் வருது அப்படின்னு கேட்டா, இந்த நோவாவை பற்றிய விஷயத்துல ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல தான் பலிபீடத்தை உண்டாக்குற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். பலிபீடத்தை அவன் கட்டுகிற அற்புத காட்சியை பார்க்கிறோம். அப்போ அந்த பலிபீடம் எதை காண்பிக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அடையாளம். நோவா அதுல சுத்தமான சில ஜீவன்களை பலி செலுத்துவது எதை காண்பிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலையும் பரிகரிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகிய பலியாய் வெளிப்படுத்தப்பட்டதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே. ஆக இந்த ஆதியாகமம் 8வது அதிகாரம் துவக்கத்துல ஆண்டவர் பாருங்க, இத ஒரு குறிப்பிட்ட மலையின் மேல ஸ்தாபிக்கிறார், மலையின் மேல இதை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 7ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பேலை எந்த மலைகளின் மேல தங்கிட்டான்? அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிட்டு. இந்த மலையின் மேல தங்குது. அப்போ இந்த 8வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது மலைன்னா மவுண்டெயின், மலை மேல குறித்து, மலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, பலிபீடத்தை குறித்து சொல்லியிருக்கு. நான் உண்மையிலே இப்ப நினைக்கிறேன், இந்த மலை மவுண்டெயின் இன்னொன்னு கீழே கடைசியில பார்த்தா ஆல்டர். உண்மையிலே ஒரு எம்ஏ பட்டம் வாங்கணும்னா இந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும் போல. மவுண்டெயினுக்கு எம்ஐ எடுத்துக்கிறேன், ஆல்டர் பலிபீடம் தான் ஆல்டர், அதுக்கு ஏன் எடுத்துக்கிறேன். உண்மையில ஒரு எம்ஏ பட்டதாரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இந்த ஆவிக்குரிய ஒரு எம்ஏ குறித்து நான் பேசுகிறேன். முதல்ல மலையில தங்குகிற அனுபவம், கடைசியில பலிபீடத்துல தங்குகிற அனுபவத்தோடு இந்த காரியம் எல்லாம் காண்பிக்கப்படுது. அப்ப உண்மையாகவே
நோவா அந்த பேழையில காக்கப்பட்ட நோவாவுடைய குடும்பம் சில மிருக ஜீவன்கள் பேழையில காக்கப்படுற அந்த காரியமானது புது உடன்படிக்கை சபைக்கு அடையாளமா இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21. அப்ப இதை நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது முதல்ல இது மலையை அனுபவிக்கு, மலையின் மேல தங்குகிறது. அடுத்து இந்த சபை பலிபீடத்துக்குள்ள வருகிறது. அப்ப அதுதான் முதலே சொன்னேன், இந்த மலை, இந்த பர்வதம், மலை பர்வதம் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கு. இதெல்லாம் எதை காண்பிக்க அப்படி சொன்னா, ஆண்டவர் சொன்னார் சங்கீதத்தின் புஸ்தகம் 2வது சங்கீதம் அதுல 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, என் சீயோன் மீதிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது நான் நினைக்கிறேன் 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்கும்போது அதை அறிந்து கொள்ளலாம். 2வது சங்கீதத்துல நீங்க 4ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுல விசேஷமாக 6ஆம் வசனத்துல, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். பொதுவா சொல்லுவாங்க, நீங்க மேப்ல பார்த்தாலும் சரி, பொதுவா சொல்லுவாங்க எருசலேம் சீயோன் எப்படி இருக்குன்னு கேட்டா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனால் அது இன்னொரு இடம் இன்னொரு இடம் இல்லை, அதுக்காக ஒட்டி ஒட்டின்னு இல்லை. சீயோன் மேல் பரப்பில் இருக்கு, எருசலேம் அது கொஞ்சம் கீழ்பரப்பில் இருக்கு. இதுதான் உண்மையான அர்த்தம். அப்போ சீயோன் மீதுல நான் வைத்தேன்னு சொல்லும் போது எருசலேமோ சீயோனோ இது எல்லாமே 7 மலைகளால் சூழப்பட்ட பட்டணம் சொல்லி நீங்களும் நானும் நன்கு அறிவோம். 7 மலைகள் குன்றுகளுக்கு மேலதான் என்ன வைக்கப்பட்டிருக்கு, பட்டணம் இருக்கு. அந்த பட்டணம் என்ன பட்டணம்? எருசலேம் பட்டணம். 7 மலைகளால் சூழப்பட்ட பட்டணம். அப்ப அதுக்கு மேலதான் இந்த பட்டணம் இருக்கு. அப்போ நீங்கள் நானும் இதுல உன்னிப்பா கவனிக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, முதல்ல மலையின் மேல தங்குது. என்ன மலை? அரராத்துன்னு போட்டிருக்கு. கிறிஸ்தவ ஜீவியத்துல பாருங்க, துவக்கமும் பரிசுத்தம் தான், முடிவும் பரிசுத்தம் தான். உண்மையா இல்லையா? உண்மை. இவங்க முதல்ல இப்பதான் லேண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த புது உடன்படிக்கை சபை முதல்ல லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பலிக்குள்ள கடந்து போகிறத அது அடுத்தடுத்த பகுதியில் வைக்கும்போது இந்த சபையினுடைய ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு அசைவுமே பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும். இந்த அரராத்து மலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் கிட்டத்தட்ட துருக்கி பகுதி, துருக்கி அப்படின்னு சொல்லி துருக்கி தேசம் சொல்லுவோம் நமக்கு. அதாவது இந்த அரராத்தை நம்ம முக்கியமாக விசேஷமா கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு 7 சபைகளை குறித்த வெளிப்பாடுகளை சொல்றாரு. இந்த 7 சபைகளுமே ஆசியா கண்டத்தில் உள்ளது. சரி, 5 கண்டங்கள் இருக்கு. அதுல ஒரு கண்டம் ஆசியா கண்டம். அந்த ஆசியா கண்டத்துல துருக்கி தேசம் இருக்கு. அந்த தேசத்துக்குள்ளதான் எத்தனை சபைகள்? 7 சபைகள் இருக்கு. எவ்வளவு அழகா ஆண்டு கொடுத்திருக்காரு பாருங்க. இதெல்லாம் நான் உண்மையிலே ஆவியில உணர்த்தப்பட்டது உங்களோடு பகிர்ந்து கொண்டுகிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த அரராத்தும் எங்கதான் இருக்கு? எங்கதான் இருக்கு? துருக்கியில, துருக்கி பகுதியில. அதுல விசேஷமாக அர்மேனியா தேசம் சொல்லுவாங்க. அர்மேனியா தேசம், அந்த தேசத்துல கிட்டத்தட்ட துருக்கியுடைய சரௌண்டிங்ல இதுல தான் இருக்கு அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ புது உடன்படிக்கையின் சபையாக இதோட அசைவை நாம் பார்க்கிறோமே. அங்கேயும் வெளிப்படுத்தலையும் புது உடன்படிக்கையின் சபைகள் காண்பிக்கப்பட்ட பகுதியும் பார்த்தா அதுவும் துருக்கி தான் காமிக்கிறார். அப்ப இங்கேயும் பார்க்கிறோம், இந்த அரராத்துக்கு அர்மேனியா மொழியில, அர்மேனியா தேசத்துடைய மொழியில இந்த அரராத் அப்படிங்கிற மலைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? சேக்ரெட் லேண்ட் ஆர் ஹோலி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்த பூமி, பரிசுத்த நிலம், பரிசுத்த பூமின்னு தான் இந்த அரராத்து மலையினுடைய உண்மையான அர்த்தம். எபிரேய பதத்துல இந்த அரராத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? the curse is reversed அப்படின்னு சொல்லுவாங்க. சாபம் தலைகீழாக மாற்றப்பட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். சாபம் திருப்பப்பட்டுட்டு, சாபம் தலைகீழாக திருப்பப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தம் தான் the curse is reversed. it is given in Hebrew அப்படி சொல்ல முடியும். அப்ப எபிரேய பதத்துல பாருங்க, சாபம் தலைகீழா திருப்பப்படுது. இதைத்தான் நீங்க வேதத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நேர்த்தியா காமிக்கிறார் பாருங்க. நீங்க பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்டு இருக்கிறவர்களாகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள் சொன்னது மட்டும் இல்ல, அது தொடர்ந்து 13ஆம் வசனத்துல சொல்றார். கலாத்தியர் 3:10 இதை சொல்லிட்டு 13ல சொல்றாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டு கொண்டா. இப்ப புது உடன்படிக்கை வருதுன்னு சொன்னாலே பழைய உடன்படிக்கை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீக்கி போடுறாரா இல்லையா? நீக்கி போடுறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே எபிரேயர் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, இதோ தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்பது மட்டும் இல்ல, அது தொடர்ந்து சொல்றாரு, 2வதை நிலைநிறுத்துவதற்கு 1வதை நீக்கி போடுறார். அப்போ நீங்க நல்லா பாருங்க, தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய இந்த ஞானஸ்தானமானது நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழையில பிரவேசித்த அனுபவத்திற்கு
பேழையில பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்ட அனுபவத்திற்கு ஒப்பனையா இருக்குங்கிறத 1 பேதுரு 3:20-21 சொல்லப்படுறத பார்க்கும்போது, அப்ப ஆண்டவர் இரண்டாம் உடன்படிக்கை நிலைநிறுத்த பிரயாசப்படுகிறார். அதைத்தான் நீங்க எங்க ஆதியாகமம் 8வது அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லை, நீ வரும் நாட்களில் தொடர்ந்து இந்த சத்தியங்களை தான் படிக்க போறோம். ஏதோ நமக்கு நேரம் இல்லை என்னத்தையும் ஒன்று காமிச்சு கொடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது, இந்த கால கட்டாயமே கிடையாது. இதெல்லாம் வேர்ட் ஆஃப் காட், எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். இதை தாண்டி வெளியே நான் போகவே மாட்டேன், போகவே கூடாது. அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் அரராத்துல போய் தங்கிட்டுன்னு கொள்ளும்போது, அரராத்துங்கிறது மலை. அந்த மலை இதைதான் பாருங்க எஸ்ஐகளுக்கு வெளிப்படுத்தும் போது பாருங்களேன், நான் இதான் ஞாபகத்துக்கு வருது. எஸ்ஐகள்ல அழகா சொல்றாரு பாருங்க, அந்த எருசலேமாகிய அந்த நகரம் அழகா கட்டப்பட்டு, அது பலி செலுத்தக்கூடிய இடம் எல்லாமே அழகா கட்டப்பட்டு, இப்போ அதனுடைய பிரமாணத்தை சொல்லும்போது சொல்லுவார் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய பிரமாணத்தை குறித்து சொல்லும்போது எஸ்ஐகள் 43வது அதிகாரம், அதுக்கு முன்னால நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது ஆலய ஸ்தாபிக்கப்படுற நகரத்தை கட்டி எழுப்புற எல்லா காரியத்தையும் பார்க்கிறோம். அதுல பாருங்க அந்த எஸ்ஐகள் 43வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், என்ன பிரமாணமா பாருங்க, 2 புள்ளி வச்சாச்சு, கோலன் வச்சிருக்கு. மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் எப்படி பரிசுத்தமா இருக்கும்? மிகவும் பரிசுத்தமா இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம். டோட்டலா முடிச்சார். மலை உச்சியில, அப்ப அரராத்து மலையில வந்து இது தங்குது. அரராத்து மலை சாதாரண மலை கிடையாது. கிட்டத்தட்ட அது எட்டணும் அப்படின்னா 4000க்கும் மேல அடி கிடையாது, 4300க்கும் மேல மீட்டர் கணக்கில் நீங்க எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட 4300க்கு மேல மீட்டர் அப்படின்னா பாருங்க, அடி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து 3.25 ஒரு மீட்டருங்கிறது 3.25 அடி அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இதை ட்ரிபிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிபிளா வச்சு இன்னும் கூடுதலா வச்சுக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு பாருங்க, 16000 அடிக்கு மேல போகுது. அவ எவ்வளவு பெரிய அடி தூரத்தில் இருக்கு பாருங்க. அதான் இங்கேயும் ஒரு பிரமாணம் இருக்கு. மலை உச்சியின் மேல என்ன செய்யப்படும் பாருங்க, மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமா இருக்கும். அதுதான் முதல்ல சொன்னேன். இந்த அரராத் அப்படின்னாலே பரிசுத்த பூமி, பரிசுத்த நிலம் அப்படின்னு அர்த்தம். ஹோலி கிரவுண்ட் ஆர் சேக்ரெட் லேண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் உண்மையான அர்த்தம். அது வந்து அர்மேனியா என்கிற, அர்மேனியாவில் இப்படிப்பட்ட அர்த்தம் இருக்கு. எபிரேய பாஷையில் என்ன அர்த்தம்னு பார்த்தோம், சாபம் தலைகளாக திருப்பப்பட்டது. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்ப அதுக்கு வரைக்கும் உள்ள எல்லா சந்ததியுமே எதுல கரைப்பட்ட சந்ததியா இருக்குன்னு பார்த்தா, ஆதாமுடைய பாவத்தினால கரைப்பட்ட சந்ததியா இருக்கு. நோவாவுடைய குடும்பமும் அப்படிதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீதிமானாக பார்க்கிறா, நம்மளும் அந்த சந்ததியில வந்தவங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்துக்கு முன் அடையாளமாக நோவாவுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்ட விதத்தை 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 பார்க்கிறது போல, நாமும் இந்த பூமியில சாபத்தின் பிள்ளைகளாத்தான் பிறந்து வளர்ந்தோம். உண்மையா இல்லையா? சாபத்தின் பிள்ளைகளாத்தான் பிறந்து வளர்ந்தோம். என்னமோ அங்க கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கான்னு சொன்ன உடனே ஏதோ யூதர்கள் மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். நம்மளும் ஒரு விதத்தில் நியாயப்பிரமாணத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான், குழப்பமே அடைய வேண்டாம். ரோமர் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், நம்மளை பத்தி தான் பேசுறாரு. நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமா இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும், அழகா சொல்லியிருக்கு, நியாயப்பிரமாணத்தின் கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதாக காண்பிக்கிறார்கள். தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கு. சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியை யாருடைய இருதயங்கள் எழுதியிருக்கு? அங்க சொல்லப்படுற யூதர்களை பத்தி சொல்றாரு, புறஜாதிகளை நம்மளை பத்தி சொல்றாரு. அப்ப இருதயத்துல நியாயப்பிரமாணத்தின் கிரியை எழுதியிருக்கா இல்லையா? சரி, அப்ப இந்த பிள்ளைகளையும் எதுக்கு உட்பட்டவர்கள் தான்? சாபத்துக்கு உட்பட்டவங்க தான். அப்ப இந்த சாபத்தை தேவன் முறிக்கிறார். அதனால இன்னைக்கும் பிரியமானவர்களே, யாராவது ஒரு நூதனமான ஊழியர் வந்து நீங்க இன்னும் சாபத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நம்பவே நம்பாதீங்க. நான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படாத எல்லாரும் சாபத்தின் பிள்ளைகள் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அப்படி சொன்னா அது நியாயம் இருக்கு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய மரணம், அவருடைய வெளியேறப்பெற்ற அந்த அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளிடத்துல வந்து யாராவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாபம் இருக்கு, கட்டு இருக்கு, செய்வன இருக்கு, தகடு இருக்கு, மை இருக்கு, மாந்தம் இருக்கு சொன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது, the curse is reversed. சாபத்தை தலைகளை திருப்புறார். எதன் மூலமா பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் அடைச்சிட்டு
வற்றி போக பண்றாரு. அப்ப அவங்கள ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிப்பாட்டுறாரு. அப்ப இனிமே இந்த ஜனம் பரிசுத்த ஜனமாய் அழைக்கப்பட வேண்டும். அரராத்து மலையில தான் ஃபர்ஸ்ட் வந்து லேண்ட் ஆகுறாங்க. அப்ப புது உடன்படிக்கை சபை ஆண்டவர் முதல்ல கொண்டு வர இடம் எதுனா பரிசுத்த பூமி. பரிசுத்த பூமி எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? பரிசுத்த பூமியையும் நல்ல கவனிங்க, இந்த பேழையும் நீங்க வெவ்வேறு பிரிக்கவே முடியாது. நான் முதலே பார்த்தோம், பேழைங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்க உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ளே உங்களை நீ கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் 1 பேதுரு 3:20-21 தெளிவா இருக்கு. அப்ப ஏன் இந்த இடத்துல பரிசுத்த அரரத்தோடு இணைஞ்ச இந்த பேழையை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பேழை நான் முதலே படிச்சிட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். அவரோடு கூட அவரில் நான் பிழைத்திருக்கிறேன், அவர் தான் என்னில் பிழைத்திருக்கிறாங்கிற அந்த புதிய மனுஷனின் சாயலாகிய அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பிழைத்திருக்கிறோங்கிற சத்தியத்தை இந்த பேழையின் மூலமாய் நீங்கள் நானும் மீண்டும் மீண்டும் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:20-21. எதுக்கு எதையும் பிரிக்க முடியாது அப்படின்னா, ஆண்டவர் மோசேட்ட முச்செடி மூலமா பேசினாரா? அந்த முச்செடி எதுக்கு அடையாளமா இருக்கு? மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். அப்போ யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோமே, முச்செடியில் இருந்து ஆண்டவர் பேசுகிறத உண்மையாகவே பைபிள்ல சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவே சொன்னார். சதுசேயர்ல இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், சதுசேயர் வந்து கேட்கிறாங்க, ஒருத்திக்கு மன்னிக்கவும் ஒருவனுக்கு ஒருத்தி மனைவியா இருக்கிறாள். அவன் மரித்ததுக்கு பிறகு அவனுடைய தமையன்மார்கள் அவனுடைய சகோதரர்கள்லாம் 7 பேர் விவாகம் பண்றாங்க. பிற்பாடு 7 பேர் மரித்து போறாங்க. பிற்பாடு அந்த ஸ்திரீயும் மரித்து போகிறாள். இவள் யாருக்கு உயிர்த்தெழுதல் யாருக்கு மனைவியா இருப்பான்னு சொல்லி உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்துல வந்து கேட்கிறத நீங்கள் நானும் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 26-27 வசனங்களுக்குள்ள இந்த மகிமையான சத்தியங்களை அறிய முடியும். அதுலதான் இயேசு கிறிஸ்து சொல்ற சதுசேயர் இடத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றார். என்ன சொல்றாரு? மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் அவனுடைய ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்கிறார். கேட்டாரே கேட்கலையா? புரியுதா? அப்ப மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றிய விஷயம் எது? முச்செடியை பற்றிய விஷயம். அப்ப இந்த முச்செடியை பற்றிய விஷயத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிற்கிற இடம். அப்ப அரராத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் அந்த மறுரூபத்தின் சாயல். அப்போ கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட எழுந்தேன். என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய சிறப்பு, கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய மேன்மை, புது உடன்படிக்கையினுடைய சபையினுடைய லட்சணம். அப்போ இப்படிப்பட்ட மகிமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிற அந்த முச்செடியை பற்றிய இடத்துல, முச்செடிக்கு முன்பாக ஆண்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீ நிற்கிற இடம் உங்களை என்ன கொண்டு இடத்துல நிப்பாட்டிக்க தெரியுமா? நீ அரராத்துல இருக்கப்போ அதான் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நிற்கிற இடம் என்ன பூமி? பரிசுத்த பூமி, ஹோலி லேண்ட். ஹோலி லேண்ட். இதே அர்த்தம் தான் அரராத்துங்கிற மலைக்கு அர்மேனியால கொடுக்கப்பட்டிருக்கு. பிரியமானவர்கள, அப்ப நம்ம இதை விளங்கி கொள்ளணும். இதெல்லாம் மகிமையான சபைக்கு அடையாளம். இது அந்த காலத்துல துருக்கி பகுதியில தான் அது இருந்திருக்கு. அந்த மலை கிட்டத்தட்ட துருக்கி பகுதி தான். துருக்கிக்கு ஒருவேளை வடகிழக்கு பகுதியாக கூட இருக்கலாம், துருக்கி பகுதியில் தான் இருந்துச்சு. அப்போ வெளிப்படுத்தல 7 சபையை காமிக்கும் போதும் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா ஆகிய 7 சபைகளும் எந்த கண்டத்துல? ஆசிய கண்டத்தில் உள்ளது. எந்த தேசத்துக்குள்ள சுத்தி இருக்கு? துருக்கி தேசத்துல சுத்தி இருக்கு. அப்ப துருக்கிக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா ஆமா, ஏதோ ஒன்று லிங்க் இருக்கு. அப்போ பாருங்க, அப்போ புது உடன்படிக்கையினுடைய சபை, நான் எதையும் போட்டு குழப்பவே விரும்பல. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தில் நாம் நிலை நிற்கணும். அரராத்து மலை என்கிற அந்த அனுபவத்துல நீங்களும் நானும் தங்கி இருக்கணும். அதனாலதான் அந்த பேழை. அப்ப ஏதோ நான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நான் பங்கடைஞ்சிட்டேன், அவர் எனக்காக மரிச்சார், அவரோட நான் மரிச்சிட்டேன், பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே ரோமர் 6:6 சொல்லுதே, எனக்கு தெரியாதா? அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி ரோமர் 6:4 சொல்லுதே. கொலோசியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவரோடு கூட நான் எழுந்து விட்டேன், உயிர் திறந்து விட்டேன்னு சொல்லி வேதம் சொல்லுதே. அப்போ என்னுடைய பழைய மனுஷன் அவரோடு மரித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு இப்போ நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல், அந்த கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்களில் நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்வதனால பெரிய காரியம் கிடையாது. இது வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். அதனாலதான் ஆண்டவர் அழுத்தமாவே சொல்லிட்டாரு, இது எவ்வளவு பெரிய மேன்மையோடு பயணித்து வருது பாருங்க. இது மூவிங்ல வந்துகிட்டே இருக்கு, அப்படித்தானே? ஜலத்தினால காக்கப்பட்டாங்க. இது பயணிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆண்டவர் இதை ஸ்தாபிக்கணும், பூமிக்கு கொண்டு வரணும். அப்ப எதுல நிலை நிறுத்துறாரு? எந்த மலைகள்ல தான் நிலை நிறுத்துறாரு? அரராத்துல தான் நிறுத்துறாரு. அப்ப நமக்கு தெரியணும், ஏதோ இந்த சத்தியத்தை கேட்டு அப்படியே போறது கிடையாது. இது எங்க ஸ்டே பண்ணுது?
எதுல வந்து நிலைநிறுத்தப்படுது, எதுல ரெஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தா பரிசுத்த இடத்துல. ஏதோ இந்த சத்தியத்தை கேட்கறதுனால பெரிய ஆள் கிடையாது. இந்த சத்தியத்துல நான் என்ன செய்யணும், அந்த பேழையாகிய நம்ம, புது உடன்படிக்கையின் சபையாராகிய நாம் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் அடக்கம் என்கிற அந்த சாயலுக்குள்ளே போய் பிற்பாடு உயிர்த்தலின் சாயலிலே கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிற இந்த புது உடன்படிக்கையின் சபையாகிய நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும். அதுக்குதான் அரணாத்து காண்பிக்கிறது. அதனால இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலும் பரிசுத்தம், முடிவிலையும் பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் பலி செலுத்தி அங்கேயும் சுகந்த வாசனை வெளிப்படுத்துகிற அங்கேயும் பரிசுத்தத்தை பார்க்கிறோம். அங்கதான் முதல் முறை இந்த தகன பலி செலுத்தப்படுகிற காட்சியும் ஆண்டவர் காண்பிக்கிறார். அதனால முதலே சொன்னேன், இந்த மலையில தங்குற அனுபவத்தை தான் அங்கே படிக்கிறோம். எங்கே? சங்கீதம் 2:6 அழகா சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அந்த மலையா இருக்கலாம், அரராத்தா இருக்கலாம், இங்க சீயோன் மலை புது உடன்படிக்கையின் சபைக்கு அது அடையாளம், பரிசுத்தமா இருக்கக்கூடிய அந்த அடையாளம். அப்ப எபேசியர்கள் அங்கிருந்து துரத்தப்பட்டு தாவீதினால பிடிக்கப்பட்ட இந்த சீயோன் கோட்டைக்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்ததை நாம் பார்க்கும்போது அது மகா பரிசுத்தமானது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்தமானது. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சாலமோனே என்ன செய்வார் தெரியுமா? நான் ஒரு இடத்துல என் வாசல் ஞாபகம் இருக்கு. சாலமோன் என்ன செய்வது தெரியுமா? கர்த்தருடைய பெட்டிகள் வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாக இருக்கின்றன. அங்கே என் மனைவியாகிய என் மனைவி பார்வோனின் குமாரத்தை யோகம் பண்ணியிருப்பான். என் மனைவி அங்கே வாசம் பண்ணல் ஆகாது என்று சொல்லி அவன் தான் கட்டின அரண்மனைக்கு கொண்டு போயிருந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகம், மன்னிக்கவும், 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அங்கே 2 நாளாகமம் 8வது அதிகாரம், அதில் நான் பார்க்கும்போது 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 8:11. சாலமோன் என்ன சொல்றான் பாருங்க, 2 புள்ளி வச்சிருக்கு. சாலமோன் என்ன சொல்லிக்கிறான் பாருங்க, கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமா இருக்கிறது, ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீதின் அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணல் ஆகாது என்று சொல்லி பார்வோனின் குமாரத்தியை தாவீதின் நகரத்திலிருந்து தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவர பண்ணினான். பாத்தீங்களா? அப்போ பரிசுத்தம் முக்கியம், அது பரிசுத்தமா இருக்கு. அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, அது முதற்கொண்டு சாலமோன் தான் மண்டபத்திற்கு முன்பாக கட்டியிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலி செலுத்திக்கிட்டே வர்றான். ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த ஆரம்பிக்கான். எதுக்கு அது முதற்கொண்டு போட்டிருக்கு? எது முதற்கொண்டு? எது முதற்கொண்டு? பைபிளை தரமணிங்க பாருங்க. எது இல்ல அது முதற்கொண்டு, அதான் அது முதற்கொண்டு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ கர்த்தருடைய பெட்டிகள் வந்த ஸ்தலம் பரிசுத்தம் உள்ளது அப்படிங்கிறத அறிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு, அந்த அறிந்து கொண்ட அந்த அனுபவத்தை முதற்கொண்டு பலி செலுத்துகிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டார். அது மட்டும் இல்ல, இன்னொரு வெளிச்சம் அதுல இருக்கு. பார்வோனின் குமாரத்தி அருவருப்பானவள். பார்வோனின் குமாரத்தி அது அடிமை பெண். அது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். உங்களுக்கு தெரியும், ஆகார் என்பவள் அடிமைத்தனத்துக்குள்ளாக பிள்ளை பெறுகிறாள். அவள் அப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம். அந்த 2 ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகள் சொல்லி கலாத்திய 4வது அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்கும்போது இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அப்ப பார்வோனின் குமாரத்தி என்று சொல்லும்போது உண்மையாவே இது ஆகார குறிக்கி. ஆகார் யாருடைய குமாரத்தி? ஆகார் ஒரு விதத்தில் பார்வனுடைய ஜனம் தானே, பார்வனுடைய ஜனத்தில் உள்ளவ தானே. அப்ப பாருங்க, அப்ப இங்கே வாசம் பண்ணல் ஆகாது அப்படி சொல்லி அவன் குடியிருக்க வைக்க பாருங்க. அப்போ பரிசுத்தம் உள்ளதை குறித்த வெளிப்பாடு கிடைத்த அந்த முதற்கொண்டு பரிசுத்தமான இடத்துல அசுத்தம் காணப்படலாகாது அப்படிங்கிற அந்த வெளிச்சம் கிடைத்த அது முதற்கொண்டு இந்த மனுஷன் பலி செலுத்துற இடத்துக்குள்ள வர்றான். இதைத்தான் நோவாவுடைய வாழ்க்கையிலும் காண்பிக்கிறார். முதல்ல நீ தங்க வேண்டியது பலிபீடம் இல்லை, முதல்ல பரிசுத்தம். பரிசுத்தத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும். இப்ப பாருங்க, யோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு அழைத்து அனுப்பி அவளுக்காக ஏன் பலி செலுத்தினான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள முதல்ல பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு இருந்துச்சு. ஏன்னா என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்துல தேவனை தூஷித்திருப்பார்களோ, அப்போ அவங்க என்ன எதை குறித்த வெளிப்பாடு வருது அப்படிங்கிறத யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம்னா, பரிசுத்தம் அவசியமே, சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமே, பரிசுத்தத்தை தேவன் விரும்புவாரே. பரிசுத்தத்தை குறித்த வாஞ்ச, பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு எனக்கு வரும்போதுதான் உண்மையாவே நான் பலிபீடத்தை நோக்கி போவேன். இதைதான் இங்க சொல்றாரு. அப்ப சாலமோனுடைய காரியத்தையும் பார்க்கும்போது முதல்ல அவனுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்கும் தெரியுமா? 2 புள்ளி வச்சிருக்க நம்ம என்ன வெளிப்பாடு கிடைக்குன்னா, அவன் யோசிக்கான், கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமா இருக்கின்றன. அப்போ என் மனைவி வந்து தாவீது நகரத்தில், பார்வோனின் குமாரத்திய என் மனைவி வந்து தாவீது நகரத்தில். தாவீது நகரம் எந்த நகரம்? சீயோன். சீயோன் தாவீது நகரம் ஆயிட்டுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 7 இல்ல 8, 9 நீங்கள் பார்க்க முடியும். அது தாவீது நகரம் ஆயிட்டு.
பாருங்க எவ்வளவு வெளிப்பாடா இருக்கு பாருங்க. பரிசுத்தத்தை குறித்த உணர்வு வரும்போது நான் பலிபீடத்துக்குள்ள வருவேன். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் சிலுவைக்குள்ள வர மாட்டேங்காங்க தெரியுமா? பலிபீடம் சிலுவைக்குள்ள ஏன் வர மாட்டேங்காங்கன்னா, ஏன் அவங்களுக்கு பைத்தியமா இருக்குன்னா பரிசுத்தத்தை குறித்த உணர்வே கிடையாது. இப்படிலாம் வாழணுமாங்கோ, அதெல்லாம் போட்டு ஏன் போட்டு வாழ்வானே? அவனுக்கு பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு, பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை இல்லாதனாலதான் அவன் பலிபீடத்துக்கு வர மாட்டேங்கான். இப்ப சாலமோன் பரிசுத்த குறித்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே அந்த வாஞ்சை வந்தா எங்க போயிட்டார் பாருங்க. அது முதற்கொண்டு பலி செலுத்துற இடத்துக்கு வந்துட்டாரு, பலிபீடத்துக்குள்ள வந்துட்டாரு, பலி செலுத்தக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. அப்ப நோவாவும் அவனுடைய குடும்பம், அப்போ புது உடன்படிக்கைக்கு நிழல், இது புது உடன்படிக்கைக்கு முன்னிழல். அப்போ நோவாவுடைய குடும்பத்தின் தேவன் எங்க கொண்டு வந்து முதல்ல நிறுத்துறாரு பாருங்க. இதெல்லாம் வற்றி போக பண்ணது எதுக்கு தெரியுமா? அவருடைய கோபம் தனியுதுங்க. இதான் உண்மை. மனுஷர் பூமியின் மேல கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அழிவுக்கு உட்படுத்திட்டாரு. இப்ப எல்லாம் தனியுது, தண்ணியும் தனியுது. எல்லாத்தையும் பார்க்கும்போது புது உடன்படிக்கைய இந்த பூமியில பழுகி பெருக பண்ண வைக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பினார். அதனாலதான் பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க வெளியே போய் என்ன செய்ய சொன்னார் தெரியுமா? 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். உன்னிடத்தில் 16, 17 அதுல விசேஷமா 15ல இருந்து பாருங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. எதுக்கு? அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றா. பழுகி பெருக வேண்டும். நம்ம கூட கவனித்தோம், ஆரம்ப நாட்கள் கூட தியானித்திருக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை பத்தி இருக்கு. புது உடன்படிக்கையுடைய சபை ஸ்தாபிக்கப்படுற லட்சணத்தை பத்தி பேசுறாரு. புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்படுற காரியங்களை குறித்து தானே பேசுறாரு. அவருடைய ரத்தத்தினாலதான் சபை சம்பாதிக்கப்பட்டது. அப்படித்தானே அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கும். தேவன் உங்களை குறித்தும் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபையை மேய்ப்பதற்கு உங்களை கண்காணிகளாக ஏற்படுத்தின மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கைகள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 20:28 வாசிக்குமே. அதோடைய சத்தியம் என்ன? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சபை சம்பாதிக்கப்படுது. அப்ப சபை சம்பாதிக்கப்படுகிற காட்சியை அன்றைக்கே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துறார். ஏசாயா 53வது அதிகாரத்துல கிறிஸ்துவானவர் பாடுகள் பட்டு அது அற்பமா எண்ணப்பட்டு அருவருக்கப்பட்ட தோற்றத்தில் அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியா வெளிப்பட்டு அவருடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் நிலை நிற்கிறத அங்கே ஏசாயாவுக்கு ஆண்டு வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க நல்லா உன்னிப்பா கவனிங்க. ஏசாயா 53வது அதிகாரம் முடிச்சு 54வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பிள்ளை பெறாத மலடியே, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் வாழ்க்கைப்படாத உனக்கு அநேக பிள்ளைகள் உண்டு அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கே இல்லையா? எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து என்ன எழுதுறாரு? நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்றாரா இல்லையா? உன் மொழியை சிறப்படுத்துன்னு சொல்றாரு, உன் கூடாரத்தை விசாலமாக்குன்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு? உனக்கு அது விரிவாகட்டும் சொல்றாரு. நான் அப்படித்தானே சொல்றாரு, விரிவாகட்டும், அது வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகட்டும் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாரு? அப்போ புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 53வது அதிகாரத்தில் அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபையை குறித்த வெளிப்பாடு சொல்லிட்டு அதுதான் பெருகணும்னு சொன்னாரு. மாம்சீக சபைகள் பெருகிறதுல தேவனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாரம்பரிய சபைகள் பெருகிறதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நம்ம சபையை கூடி வர்றோம்னா இந்த சபையில நல்ல மாம்சீகமான ஜனங்கள் எல்லாம் கூடி வர்றோம் அப்படின்னா அதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நடத்துற நான் மாம்சீகமானவனா, கேட்கிற நீங்களும் மாம்சீகமானவங்களா இருக்கிற வரைக்கும் அதனால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? தெரியுமானோல்ல. அதனாலதான் ஏசாயா 53ல சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு அடித்தளமே அப்படி வெளியேறப்பட்ட ரத்தம் தான். ரத்தத்தினாலதான் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு God had purchased his church by his own blood. அப்படிதான் இருக்கு, by his own blood. அப்படி சொந்த ரத்தத்தினால சம்பாதித்தார், சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். அப்ப அந்த காட்சி ஏசாயா 53ல காமிச்சு அதை தொடர்ந்து பழுகிறத பத்தி பேசுறாரு இல்லையா? அப்ப இங்கேயும் பாருங்க, நோவாவுடைய பேழை அதுக்கு அடையாளமா இருக்கு. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை பற்றுகிற வெளிப்பாடு ஏசாயா 53ல இருக்கிற அதே வெளிப்பாடு இருக்கு. அதை தொடர்ந்து பழுக சொல்றாரு இல்லையா? பழுகி பெருக சொல்றாரு இல்லையா? பேழையிலிருந்து வர்ற மிருக ஜீவன் மட்டும் இல்லை, இவங்களும் பெருகணும். பெருகி போறாங்க, பழுகி போகிறத நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதெல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமா இருக்கே ஒழிய சும்மா என்னது பெத்து பிள்ளைகளை போட்டு பெருக்கிக்கிட்டு இருக்கிற அந்த இதுக்கு சொல்லலை. அப்படி சொன்னா அது எல்லா இடமும் நடக்கிறது தானே. இதுக்கு இந்த புது உடன்படிக்கையின் சபையுடைய வெளிச்சத்தை புறஜாதிகளை அறிஞ்சாதான் பிள்ளை கிடைக்குமா? இல்லையே, இது அறியாமலே அவங்களும் பெத்து எடுக்க தானே செய்யறாங்க. பிரியமானவர்களே, எழுத்தின்படியான அர்த்தமா நீங்க பார்க்க கூடாது. இதான் இன்னைக்கு பாருங்க, ஏசாயா 54வது அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு நீ வலது போற இடது கூட போறோம் இடம் கொண்டு பெருகுவான்னு சொல்லி இனி என்னென்ன இடம்லாம் யார்கிட்ட சுருட்டணுமோ, யாரோடைய நகையெல்லாம் வாங்கணுமோ, இதெல்லாம் வாங்கி எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கு தெரியுமா? இது அதுக்காக சொல்லப்பட்டது அல்ல பிரியமானவர்களே. இது புது உடன்படிக்கையின் சபை ஸ்தாபிக்கப்படுவது குறித்தும் அது வளர்ச்சி அடைந்து பெருக வேண்டும், வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகணும் அப்படிங்கிறத தேவன் காண்பிக்கிறார். நான் இப்படி நின்னாலும் வலது இடதுபுறத்தை நான் சொல்லுவேன்,
நான் இப்படி நின்னாலும் வலது இடது புறத்தை என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்ப நாலா பக்கங்களிலேயும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, புது உடன்படிக்கையின் சபை வளர்ந்து பெருக வேண்டும். அதுக்காக தான் ஏசாயா 54வது அதிகாரம் முதல் வசனத்துல அங்க வாழ்க்கைப்பட்ட வாழ்க்கைப்படாத ரெண்டு ஸ்திரீயை குறித்து பேசுறாரு. வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ, வாழ்க்கைப்படாத ஸ்திரீ, புருஷன் உள்ள ஸ்திரீ, புருஷன் இல்லாத ஸ்திரீன்னு சொல்லி காமிக்கிறாரு. இந்த ரெண்டு பேரை யாருக்கு அடையாளமா சொன்னார் தெரியுமா? ஒன்னு நியாயப்பிரமாணத்துக்கு, இன்னொன்னு கிருபை பிரமாணத்துக்கு அடையாளமா சொன்னார். ஒன்னு பழைய உடன்படிக்கையின் சபைக்கும், இன்னொன்னு புது உடன்படிக்கையின் சபைக்கு நிழலாய் காண்பிக்கிறார். இது நான் சும்மா சொல்லல, பைபிள் எல்லாம் இருக்கு. நீங்க ஏசாயா 54வது அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கிறீங்களா? இதே வசனம் எங்க புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கலாத்தியர் 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். கலாத்தியர் 4:21-27 என்ன சொல்லுது? வாசிங்க. அந்தபடி, எதுக்கு அந்தபடி? மேலான எருசலேமோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் சொல்லிட்டு சொல்றாரு. அந்தபடி, இதை வேற இது இன்னைக்கு ஒரு நூதனமான உபதேசம் இருக்கு. இயேசுக்கு தாய் இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, பாருங்க எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க. இது அதுக்கு சொல்லப்படலை. ஏன் அந்தபடின்னு வருது தெரியுமா? அவளே சுயாதீனம் உள்ள, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடின்னு ஏன் கொண்டு வர்றாரு? அப்போ அந்தபடின்னு சொல்லிட்டு எங்க அங்க கல்வாரிக்கு போறாங்க பாருங்க. அப்ப பாருங்க, அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்திரு, கர்ப்பவேதனைப்படாதவளே, களிப்பா எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று பாத்தீங்களா? அது எங்க எழுதிருக்கு? ஏசாயா 54வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல. எதை தொடர்ந்து? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தமது சொந்த இரத்தத்தினாலே சபையை சம்பாதிக்கிற அந்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள் கொண்ட ஏசாயா 53வது அதிகாரத்தை தொடர்ந்து வர அடுத்த வசனமே என்னதுதான்? பிள்ளை பெறாத மலடின்னு சொல்லி சொல்றார். என்னையா இது புரிய மாட்டேங்குன்னு சொல்லக்கூடாது. ஆகார், சாராள், இஸ்மவேல், ஈசாக்கு, இந்த ரெண்டு பேரையும் பைபிள் என்ன சொல்லுது? இந்த 27ஆம் வசனத்தை வாசிக்கிட்டமே 28 என்ன சொல்றாரு? மேலும் சகோதரரே, நாம் ஈசாக்கை போல எந்த பிள்ளைகளா இருக்கிறோம்? வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கிறோம் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது என்ன செய்யுது? நடந்து வருது. அப்போ ஆண்டவர் எதை விரும்புறாருன்னா, புது உடன்படிக்கையின் சபையை இங்க வெளிப்படையா காண்பிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட சபையை காண்பிக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதை குறித்த சத்தியங்கள் தான் அங்கு அழகாக காண்பிக்கப்படுது ஏசாயா 53ல. அதை தொடர்ந்து பிள்ளை பெறாத மலடின்னு சொல்லும் போது, அப்போ சாரால் பெற்றெடுத்த பிள்ளை ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு முன்னிழலா இல்லையா? முன்னிழல். அது எதை வைத்து நம்ம ஊர்ஜிதம் செய்து கொள்ளலாம்னா, ரோமர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, எப்படி சாராளுடைய கற்பம் செத்து, ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து, இப்படி செத்து போன அவர்களுக்குள்ள இருந்து ஒரு ஜீவன் வெளிப்படுது பார்த்தீங்களா? இதை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அவனுக்காக மாத்திரம் இல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். எப்படி சாராள், ஆபிரகாம் இவர்களுக்குள்ளே மரணத்திலிருந்து ஜீவன் வந்ததோ, அதே போல கிறிஸ்துவும் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தார் பார்த்தீங்களா? இதன் மூலமா தானே சபை ஸ்தாபிக்கப்படுது. அப்ப இதன் மூலமா வெளிப்படுற ஆவியின்படி பிறக்கிற சந்ததி தான் புது உடன்படிக்கையின் சபை என்பதை ரோமர் 4லையும் கலாத்தியர் 4லையும் ஏசாயா 54லையும் காண்பித்து கொடுக்கிறார். எவ்வளவு மகிமையான வெளிப்பாடு பார்த்தீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 8வது அதிகாரத்துல பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு முதல் துவக்கத்திலையும் கடைசியில பலிபீடத்தினுடைய மேன்மையும் அறியப்படுகிறது. நாமும் இதைத்தான் மோசே முச்செடிக்கு முன்பாக நிற்கிற சமயத்தில் நாம் அறிகிறோம். அந்த முச்செடி மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதின் சாயலும் தானே, அப்படித்தானே ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார். அப்ப அதை பற்றுகிற விசுவாசத்துல, அதை பற்றுகிற அந்த வெளிச்சத்துல இந்த மோசைக்கு காண்பித்து கொடுக்கிற அந்த பூமி எது? பரிசுத்த பூமி. நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பலிபீடத்து குறித்த காரியம் எல்லாமே ஆண்டவர் வெளிப்படையாய் காண்பிக்கிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைங்கனம் உண்டாவதாக. இது 3வது அதிகாரத்துல எங்க யாத்ரா 3ல காண்பிக்கப்படுது முச்செடியை பற்றிய காரியம். 4வது அதிகாரத்துல விருத்த சேதனத்தை பற்றிய சத்தியமும் காண்பிக்கப்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இதைத்தான் நமக்கு காண்பிக்கிறது. விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லும் போது புதிய ஏற்பாட்டுல கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அடிக்கடி தியானிக்கிறது தான். அல்லாமலும் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டபடியினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள் அப்படிங்கிறத வேதம் திட்டவட்டமா நமக்கு போதிக்கிறது. சரி, தொடர்ந்து நம்ம தியானிப்போமே. ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்துல அங்க என்ன சொல்லப்படுது? 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, அங்கே கிட்டத்தட்ட 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது
அங்கே 2 பறவைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 2 வெவ்வேறு காலத்துல அந்த பறவைகள் அனுப்பப்படுகிற காரியமும் காணப்படுகிறது. இந்த 2 பறவைகள் எதுக்கு ஒப்பனையா இருக்கு? நான் இந்த வேத வசனங்களின் மூலமா உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இந்த 2 பறவைகளை 2 விதமான அடையாளங்களுக்கு எடுக்க முடியும். ஒன்று மாம்சம் மற்றும் ஆவி, இதற்கு அடையாளம் எடுக்க முடியும். இன்னொன்று நியாய பிரமாணம், இன்னொன்று கிருபை பிரமாணம். அதாவது பழைய உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, இதற்கு நிழலாகவும் நம்ம எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் சொல்றேன், சும்மா சொல்லல, வசன ஆதாரம் வைக்கிறேன். இல்ல என்ன நடக்கு அப்படின்னு கேட்டா, முதலாவது வந்தது என்னன்னா புறா கிடையாது. முதலாவது வந்தது எது? காகம். இதை நம்ம பார்க்கும்போது உண்மையாவே இந்த பூமியில மனுஷ ஜாதி அப்படின்னு சொல்லி வரும்போது யாரு தான் வெளிப்படுறா தெரியுமா? முதல்ல மாம்சத்துக்குரியவன் தான் வெளிப்படுவான். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். ஏன் காகத்தை மாம்சத்துக்கு அடையாளமா சொல்றேன்? அது அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, இந்த காகம் புறா இந்த 2 நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த காகத்தை குறித்த காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? காகத்தை அவர் வெளியே அனுப்புறார். நம்ம எல்லாருக்கும் தெரியல, கொஞ்சம் துரிதமாய் போகிறேன். காகத்தை அவர் வெளியே அனுப்புகிறார். அது என்ன செய்ய தெரியுமா? வேலைக்குள்ள உள்ள வந்த மாதிரி பைபிள்ல சொல்லப்படவே இல்லை. ஆனா அது எப்படி இருக்கு தெரியுமா? போக்குவரவா இருக்கிற ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். இந்த காட்சியை நான் பார்க்கும்போது இப்படிதான் நான் ஆரம்ப நாட்கள் இப்படி நினைப்பேன். பிரசங்கி 8:10 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன், அவர்கள் இருந்த பட்டணத்திலே அவர்கள் மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயே. அப்படி சொன்னது மட்டும் இல்ல, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்தருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப துன்மார்க்கனுடைய காரியம் என்ன தெரியுமா? இந்த போக்குவரவு செய்யறதுதான். இது எப்படி போக்குவரவா இருந்துச்சு தெரியுமா? கண்டிப்பா பேழைக்கு மேலதான் உட்கார்ந்துருக்கு, மேலையோ சைட்லையோ, ஆனா உள்ள என்ன செய்யல, வரல. இந்த போக்குவரவுனாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? போறது அப்புறம் வர்றது அப்படின்னா உள்ள வராது, வெளியில நிற்கும். உள்ள என்ன செய்யாது, வராது, வெளியே நிற்கும். அப்போ நீங்க உன்னிப்பா கவனிக்க, எதுக்கு இந்த போக்குவரவாவே இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு தடவை தான் அனுப்பி விட்டாரு. அது என்ன போக்குவரவா இருக்கு அப்படின்னு கேட்டா, அதுக்கு தேவையான ஆகாரங்க இருக்கு. செத்து போன அந்த மிருகங்களை தான் நிச்சயமா அதை தான் அது கை வைக்கும் ஒழிய, ஏன்னா காகத்தினுடைய காரியம் நமக்கு தெரியும், அது அப்படிதான் எடுத்ததுன்னு சொல்லி நமக்கு தெளிவான வசன ஆதாரம் கிடையாது. ஆனா போக்குவரவா இருந்துன்னு சொல்லும் போது ஜலம் வற்றவில்லை, அதுகிட்ட இருந்து எந்தவித செய்தியும் வராது. அதாவது புறா என்ன செய்யுது, அது தன் கால்களில் கொஞ்சம் போகும்போது வெளியில கால் வைக்க இடம் காணாமல், அதான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். 9ஆம் வசனத்துல, பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான்னு சொல்லும்போது, இது மகிமையான அனுபவம் பிரியமானவர்கள, இது மகிமையான அனுபவம். அப்ப இந்த புறா என்ன செய்யுதுன்னா, இது உண்மையிலே புறா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேதத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது, ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அப்படின்னு சொல்லி அங்கே லூக்கா 3வது அதிகாரத்தில் எழுதுகிறார். புறாவை போல என்ன ரூபம் கொண்டு, புறா அப்படின்னு இல்லை, புறாவை போல ஒரு ரூபம் கொண்டு அவர் கிறிஸ்து மேலே வந்து அமர்ந்தான் பார்க்கிறோம். இப்ப புறா உண்மையிலே வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அதுலயும் புதிய ஏற்பாடுல அவர் மேல வந்து இறங்குறத நம்ம பார்க்கும்போது உண்மையிலே புது உடன்படிக்கையுடைய சபைக்கு இது முன் நிழலாகவே காணப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் சபை மேலே வந்து இறங்கி சபைக்கு உள்ளே இறங்கி சபைக்குள்ளாக கிரியை செய்கிறார். அப்போ நாம் இது எது, அதுக்காக தான் இந்த அசுத்தத்துல மேல அசுத்தத்துக்குள்ள இறங்கி அசுத்தமானவைகளை சாப்பிடக்கூடிய இடத்துல இந்த காகம் இருக்கிறதுனால இதை நம்ம மாம்சத்துக்கு அடையாளமாவே நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். இது மாம்சத்துக்கு அடையாளம், இது உண்மை, 100% உண்மை. ஏன்னா அது போக்குவரவாவே இருக்கு, ஆனா உள்ள என்ன செய்யல, அது வரல, அது மாம்சத்துக்கு உட்பட்டதுக்கு அடையாளம். இந்த புறா உண்மையிலே இது என்ன செய்யுது அப்படின்னா, அது தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற, பூமியின் மீதெங்கு ஜலம் இருந்துச்சு, இது காகம் போனதுக்கு பிறகுதான் அது வெளிப்படுது. ஆனா என்ன செய்யல தெரியுமா, அது உள்ளங்கால கூட அதில் வைத்து இளைப்பாறதுக்கு இடம் காணாமல் திரும்பி பேழையில் அவனிடத்தில் வந்தது. அப்போ நீங்க பாருங்க, இந்த உலகத்துல பலவிதமான அசுத்தங்கள் இருக்கு. அந்த அசுத்தங்களால கரைபடாதபடிக்கு தன் கால் வந்து எதுலையும் வைக்க முடியாத அளவுக்கு என்னது தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு மேன்மையான அனுபவத்தை பார்க்கிறோம். அதுல விசேஷமா முதல்ல போனது பேழைக்குள்ள வரல, பேழைக்குள்ள காத்து கொள்ளப்படுற அனுபவம் கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், இந்த சிலராகி 8 பேர் இந்த பேழையில பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்சலுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும்
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறதுன்னு சொல்லி 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 சொல்லப்பட்டதை பார்க்கும்போது உண்மையிலே பேழைக்குள் அடங்கி இருக்கிற அனுபவமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சாயல், அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்று அனுபவிப்பதற்கு ஒப்பனையா இருக்கிறது. பிரியமானவர்களே, இது நம்மளா எடுத்துக்கட்டல, இது தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குன்னு சொல்லும்போது இந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயல் தான் புது உடன்படிக்கையின் சபைக்கு ஆடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வஸ்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இதற்குள்ள அடங்கி இருக்கிற அனுபவத்தை நம் புறாவிலை பார்க்கும்போது, அப்போ மாம்சத்தின்படி பிறக்கிற ஆவியின்படி பிறக்கிற 2 சாயலை பார்க்கிறோம். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து, அதான் முதல்ல சொன்னேன், நோவா அவனுடைய குடும்பம் ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ள கடந்து போறாங்க. அது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்குங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கேன். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21. அப்போ இந்த ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து ஆண்டு சத்தியங்களை வெளிப்படுத்துகிற, அதாவது நிக்கோதேமுவிட்ட கர்த்தர் வெளிப்படுத்துகிற பகுதியை நாம் பார்க்கும்போது யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அழகா சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 3:5 ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னது மட்டும் இல்ல, அதோட விட்டாரா, இந்த ஞானஸ்நான சத்தியத்தை ஜலத்தினால பிறக்கிற ஒரு அனுபவத்தை காமிச்சு கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். ஏன் இதை காமிச்சு கொடுக்கிறார்? அதுக்கப்புறம் 8ஆம் வசனத்தை இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல காற்றானது அதனுடைய இஷ்டப்படி போகுது, அதே போல ஆவியினால் பிறந்த மனுஷனும் அப்படி இருக்கிறான்னு ஏன் சொன்னாரு? அப்ப ஆவியின்படி பிறக்கிறது, மாம்சத்தின்படி பிறக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இதை குறித்து வெளிப்பாடு வேணும். ஆவியின்படி பிறப்பது, மாம்சத்தின்படி பிறப்பது. மாம்சத்தின்படி பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியின்படி பிறப்பது ஆவியா இருக்கும். என்ன சத்தியத்தை தொடர்ந்து சொல்றாரு? ஜலத்தினால பிறகு, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறகுற இந்த ஞானஸ்நான சத்தியத்தை தொடர்ந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லும்போது இதுல தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய காரியம் என்ன? அப்ப நோவாவும் குடும்பமும் எதை பற்றிய காரியங்களை அந்த பேழையின் மூலமா நம்ம கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா, ஒன்று பேழையில தங்கி இருக்கிற அனுபவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் என்கிற சாயலுக்கு உட்படுத்தப்பட்டு அதைத் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்று அனுபவிக்கிற தெய்வீக சாயலுக்கு ஒப்பனையாய் இந்த புறாவையும், வெளியில் அங்கிங்குமா அலைஞ்சிக்கிட்டே வர்ற இந்த மாம்சத்தை சாப்பிட்டுட்டு அங்கிங்குமா அலைஞ்சிக்கிட்டே வர்ற உள்ள வந்து இற எடுக்கல. அப்ப என்ன செய்யுது? அது வெளியில போய் காகம் இற எடுக்க தானே செய்யணும். இற எடுக்காம எப்படி உயிரோட இருக்கும்? ஆனா போக்குவரத்து செய்யுதுன்னா அப்ப அதுக்கு தேவையான ஆகாரங்க கிடைக்கும். அப்ப மரித்து போன, அழுகி போன, நாரி போன, கெட்டு போன அனுபவத்தையே அனுபவிச்சு அதையே சாப்பிட்டு வாழக்கூடிய காகத்தை மாம்சத்தின்படியான பிறப்புக்கும் இந்த புறா வெளியில மாம்சத்துக்குள்ள காலை கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு தன்னை காத்து கொண்டு பேழையே தஞ்சம் என்று சொல்லி பேழைக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, நாமும் கூட புது உடன்படிக்கையின் சபையாராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நம்முடைய பழைய மனுஷன் மரித்து விட்ட அடையாளத்தையும் அந்த சாயலையும், அவருடைய அடக்கத்தில் நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான் என்கிற அந்த சாயலையும், அவருடைய உயிர்த்தெழுதலிலே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற கிறிஸ்துவின் சாயலையும் பெற்று அனுபவிக்கிறோம் அல்லவா? அதற்கு தானே இந்த புற அடையாளமா இருக்கு. இந்த வெளிச்சத்தை நம்ம அறிய வேண்டும். அப்ப எல்லாத்தையும் பார்த்தா இது இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றிய உபதேசம் மேன்மையாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல, மாம்சம் ஆவி என்கிற இந்த 2 கோணத்தில் இந்த 2ஐயும் காண்பித்து கொடுக்கிற விதத்துல இந்த காகமும் புறாவும் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, 2வது இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம் கிருபை பிரமாணம், பழைய உடன்படிக்கையின் சபை புது உடன்படிக்கையின் சபை. ஏன் காகத்தை நான் பழைய உடன்படிக்கை சபைக்கு அடையாளமா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பழைய உடன்படிக்கையின் சபையை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல பழைய உடன்படிக்கையின் சபையாரும் இருக்கதான் செஞ்சாங்க. வேதபாரகர், பரிசேயர், ஆசாரியர்கள், நியாயசாஸ்திரிகள், சதுசேயர், ஏரோதியர், இப்படிப்பட்ட நிறைய பேர் கூட்டத்தார் இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்தே நின்னாங்க. இவங்க எல்லாம் இந்த பேழையில வர்றதுக்கு என்ன செய்யல, ஆயத்தமா இல்லை. அவருடைய மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த விசுவாசத்துக்குள் வருவதற்கு, அந்த ஞானஸ்தானம் சொல்லப்படுற இந்த மேன்மையான வெளிச்சத்துக்குள்ள வர்றதுக்கு அவங்க விருப்பமே இல்லை. அப்ப இதை நம்ம பார்க்கும்போது இந்த காகம் வெளியில ரவுண்ட் அடிக்கிறது, இந்த விஷயத்துல தான் சண்டிங் அடிக்கிற காரியம் தான் நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, முதல்ல வெளிப்பட்டது என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணம். பிந்தி வந்த பிரமாணம் எது? கிருபை பிரமாணம். அதுக்காக தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இந்த புறாவை 2வது அனுப்பும்போது நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய இதுல எதை கொத்திட்டு வரும் தெரியுமா? ஒளிவ இலையை கொத்திட்டு வரும். இது எதை குறித்து தெரியுமா? அந்த ஒளிவ இலை வந்துட்டாலே அது ஒரு வசந்த காலம். அப்ப சபை வளர்ச்சி அடைகிறது. சபை இங்க தங்குவதற்கு வரலாம், ஆயத்தமா இருக்கிறது. அப்ப சபை இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்கு நேரம் வந்து விட்டது. இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துது பாருங்க. அப்ப கிருபின் பிரமாணம் தான் நம்ம காமிக்கி. நீங்க சொல்லுங்க, பூமியில இப்ப இந்த குடும்பம் வந்து பழுகலாம் அப்படிங்கிறத
இந்த புறாவை பார்த்து அவன் அறிகிறானா இல்லையா? ஆனா நீங்க காகத்து மூலம் அவர் அறிய முடிஞ்சுதா? காகத்தை அனுப்பினாரு, அது ஏதாவது செய்தி கொண்டு வந்ததா? ஏதாவது ஒரு சமாதானத்தின் செய்தி? அதை அனுப்பினது விருதாவை போயிட்டா போலையா? நீங்களே சொல்லுங்க. அது அனுப்பினதுனால பிரோஜனம் இருக்கா? ரெண்டையும் அனுப்பி பார்க்குறாங்க. முதல்ல காகம் வருது, பிரோஜனம் இல்லை. அதுதான் வேதத்தில் பார்க்குறோம். தவறாக நினைக்க கூடாது. மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லியே எபிரேயரில் எழுதப்படுகிறது. அதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர் 7வது அதிகாரம் 18 மற்றும் 19 பார்க்கும்போது முந்தின கட்டளை, முந்தின பறவை, அப்படித்தானே பார்க்க வேண்டியது. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. காகம் எவ்வளவு பலவீனமா இருப்பாரு, மாற்றப்பட்டது. நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம். இப்ப இவனுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வருது. காகம் கொண்டு வந்ததா, புற கொண்டு வந்ததா? புறதான் கொண்டு வருது. நமக்கு நம்பிக்கை கொண்டு வருது. எந்த பிரமாணம் சொல்லி அங்கே எபிரேயர் 7வது அதிகாரம் 19 வசனத்துல சொல்றாரு, கிருபை பிரமாணம். உண்மையா இல்லையா? கிருபையின் பிரமாணம் கொண்டு வருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் கிருபை பிரமாணம் கொண்டு வருது. அந்த பிரமாணம் தான் கொண்டு வருது. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தல, எல்லாம் இன்கம்ப்ளீட். The law has left everything incomplete அப்படின்னு சொல்லணும். எல்லாத்தையும் ஒன்னெல்லாம் விட்டுட்டு அப்ப கிருபை பிரமாணம். அப்ப இந்த புறாவின் மூலமா நம்பிக்கை பிறகு அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ நம்மை பூர்ணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே நம் தேவனிடத்தில் சேருகிறோம். அப்ப அந்த நம்பிக்கையில இவங்க வெளியே வந்து பலிபீடத்தின் மூலமா அதன் மேல செலுத்தப்பட்ட பலிகள் மூலமா தேவனிடத்தில் சேருகிறார்கள். இல்லைன்னா அவரு மேல்தட்டை பிரிச்சு வந்துருவாரா? வருவாரா? வர முடியாது. இவருக்கு எதை நம்பிக்கை கொடுக்கு? இந்த புது உடன்படிக்கையுடைய சபை இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படலாம், கட்டாயம் படலாம். அதற்கான நம்பிக்கையை கொண்டு வருது இந்த புறாவை கொண்டு வருது. மொத்தமா நான் பார்க்கும்போது கிருபை, கிருபையின் மூலமா தான் புது உடன்படிக்கையுடைய சபை ஸ்தாபிக்கப்படும். அதான் முதலே சொன்னேன், ஏசாயா 16:5 கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இப்பவும் சொல்றேன், உடனே நீங்க பெருமையா நினைச்சிடாதீங்க. நீங்க வீட்டில் போய் கூட தயவுசெய்து இதை காணொலி மூலமா கூட மீண்டும் ஒரு விஷயம் தயவுசெய்து கேளுங்க. இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் கிடையவே கிடையாது, ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான், ஆண்டவர் பேசுவார், இடைபடுவார், அவ்வளோதான். அதனால் தயவுசெய்து நீங்களும் நானும் கூட பார்க்கணும். திரும்ப திரும்ப இந்த வசனங்களை கேட்கும்போது தான் நமக்கு பிரோஜனம் பிரியமானவர்ல. அதனால இந்த காகம் இந்த புறாவுக்கு நானும் ஒரு புதுசான ஒரு விளக்கம் கிடையாது. அப்ப எந்த நம்பிக்கையினால இவங்க சேர்றாங்க? பலிபீடத்துக்கு சேர முடிஞ்சது, தேவனுடைய வார்த்தைக்கு சேர முடிஞ்சது, அவங்க பலிபீடத்தில் பலிகளுக்கு நேரம் சேர்ந்து சேர முடிஞ்சது. அதுக்கு முதல்ல என்னதான் காண்பிக்கிறார்? தேவனே பேசுறதுக்கு முன்னால ஆண்டவர் இந்த புறா மூலமா என்னதான் வெளிப்பாடு தர்றாரு? நான் ஒளி வேலையை கொத்தி வருது. இந்த ஒளி வேலை என்ன தெரியுமா? வேண்டும் சொல்றேன், புது உடன்படிக்கையுடைய சபையை ஸ்தாபிக்கலாங்கிறத காமிக்க. ஏன்னா ஒளிவு மரத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, the olive tree is an endless tree அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவில்லாத மரம் சொல்லுவாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருந்த ஒளிவு மரம் கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. 2000 வருஷமா வேப்ப மரம் இருக்குமா? 2000 வருஷம் பனைமரம் இருக்குமா? இருக்காது. ஆனா 2000 வருஷம் முன்னால உள்ள இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் இருக்கிற ஒளி மரம் கூட இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு பழமையான மரம் இருக்கு. அதனாலதான் இந்த ஒளிவு மரத்தை குறித்து சொல்லுவாங்க, இந்த ஆலிவ் ட்ரீ is an endless tree அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவில்லாத மரங்க. அதனாலதான் புது உடன்படிக்கை சபையை குறித்து சொல்லும்போது அழகா தாவீது கூட சொல்வார். தாவீது சங்கீதம் 52 சங்கீதத்தில் கூட சொல்வார் கடைசி பகுதியில், நானும் நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ தாவீது உண்மையிலே புது உடன்படிக்கை சபைக்கு ஒரு முன்னிழல் தானே. அப்போ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, புது உடன்படிக்கையுடைய சபையினுடைய குடும்பங்களை பாருங்க, சபையார பாருங்க. அங்கே சங்கீதத்தில் எழுதுறாரு, சங்கீதம் 128 பாக்குறோமே, அவன் மனைவி கல்யாண நாட்கள் எல்லாம் பாடுவாங்களே, அவன் மனைவி கணிதர்கள் தாட்சியுடைய போல இருப்பாள், அவருடைய பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்போ இது தலைமுறையா நிலைநிற்கிற சபைக்கு அடையாளம். அதான் ஒளிவ இலையை சொல்லுது. அங்க கொய்யாலையை கொண்டு வரல, கிச்சிலி மரத்தினுடைய இலையை கொண்டு வரல, காட்டுத்தீ மரத்தினுடைய இலையை கொண்டு வரல, ஒளிவு மரத்தினுடைய இலையை கொண்டு வருது. அப்ப இந்த புறாவை பார்க்கும்போது பரிசுத்தாவினுக்கு அடையாளம். பரிசுத்தாவின் உண்மையாவே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. அவ என்னுடைய இதில் எடுத்து என்னை அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஒளிமர கண்டுகளை போல வளர்ச்சி அடைகிறது கர்த்தருடைய சபைக்கு அடையாளமா இருக்கிறதுனால அப்போ பரிசுத்தாவியானவர் இதைத்தான் சபைக்கு கொண்டு வர்றார். இந்த நம்பிக்கையில தான் நோவா நம்ம இந்த பூமியில தேவனுக்காக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்றாரு இல்லையா? பெற்றுக்கொள்றாரு. காகத்தினால பிரயோஜனம் இல்லை. அப்ப முந்தி வந்த பிரமாணம் எங்க தேவனத்துல சேர்க்குது? அதான் வேதத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்துல தேவனிடத்துல சேர்க்கிற அனுபவத்தை குறித்து பேசிட்டு தான் நோவாவுடைய பேழையை குறித்து எடுத்து பேசுறாரு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்.
அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். இதை சொல்லிட்டு தான் அவர் போய் காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தான்னு சொல்லிட்டு அந்த ஆவிகள் எங்க லிங்க் பண்றாரு பாருங்க. நோவுடைய பிள்ளையில அதுக்கும் அங்கேயும் தேவனிடத்தை சேர்க்கிறதுக்கு இந்த பூமியில புது உடன்படிக்கையுடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டு வளர்ந்து பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கு தான் இந்த புறாவை ஆண்டவர் சிம்பலா, இது ஒரு அலிகிரி அப்படின்னு சொல்லலாம், அலிகிரி இது சிம்பாலிக்க காமிக்கப்படுது. அப்ப காகம் போகுது, முதல்ல வெளிப்படுது, ஆனா பாருங்க காரியமே இல்லை. ஆனா முதலில் சொன்ன பேழை கிறிஸ்துவ அடையாளமா இருக்கு, நோவாவும் கிறிஸ்துவுக்கு முன்னிழல் அப்படிங்கிறதான் பார்த்தோம். அப்போ உண்மையிலே தேவன்கிட்ட இருந்து வர்ற இந்த ஒரு முதல் பறவையை பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை பாருங்க. நியாயப்பிரமாணம் தேவன்கிட்ட இருந்து வந்ததா இல்ல சாத்தான்கிட்ட இருந்து வந்ததா? தேவன்கிட்ட இருந்து வந்தது. கிருபை பிரமாணமும் எங்க இருந்து வருது? தேவன்கிட்ட இருந்து வருது. அப்போ ஒரே பேழையிலிருந்து 2 பறவைகள் வருது, ஆனா எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்ப நியாயப்பிரமாணம் வேறு, கிருபையின் பிரமாணம் வேறு, கிறிஸ்துவின் பிரமாணம் வேறு. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நமக்கு எந்த நம்பிக்கையில தான் இந்த முழு குடும்பமும் இந்த பூமியில நம்ம தேவனுக்காக வாழ முடியும், தேவனுக்காக நம்ம வந்து இறங்கி நம்ம தேவனுக்காக காரியங்களை செய்ய முடியுங்கிறத அவங்க விளங்கி கொண்டாங்கன்னா இந்த புறாவின் மூலமா. அப்ப நாமும் இப்படிப்பட்ட வெளிச்சத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியாகமம் 8வது அதிகாரத்திலும் எதை பற்றிய உபதேசம் தான் இருக்கு? செல்வி பற்றிய உபதேசம் தான், சந்தேகமே இல்லை. இதை காமிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு பாரம். அதுக்காக தான் நம்ம தேவ சமூகத்தில் விதமாய் கூடி வரோம் பெரியமானவர்ல. அதை தொடர்ந்து ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், நீங்க எல்லாம் வந்து பெருகுங்கன்னு சொல்றார். இதைத்தான் நம்ம கடைசியா நம்ம பார்த்து இப்ப முடிக்க போறோம். 20வது அதிகாரத்துல பாக்குறோம், அன்று எல்லாத்தையும் புறப்பட பண்ணார். இதுல கூட ஒண்ணு சொல்லுவாங்க, சிலர் இப்படிலாம் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்துல 15 நீங்க பார்க்கும்போது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவி, உன் குமாரர், உன் குமாரின் மனைவிகளும் பேழை விட்டு என்ன செய்யுங்க பொறுப்புகள் சொல்லுவார். ஆண்டு முதல்ல என்ன சொல்லுவார்? நீயும் உன்னோட கூட உன் மனைவின்னு சொல்லுவார். ஆனா 18ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது நோவாவோடு கூட அவன் மனைவி இல்லை, அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தாங்க. இப்ப ஆர்டர் ரிவர்ஸ் ஆகுது. இப்ப அவர் என்ன சொன்னாரு? நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் சேர்ந்து வரணும்னு சொல்றாரு. ஆனா நோவா என்ன செய்வார் தெரியுமா? நோவா அதுக்கு தன் குமாரரை கூட கூட்டிட்டு வருவார். இதை வைத்து விதமா சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். இதனாலதான் 9ஆம் அதிகாரத்துல மனைவி பின்னால வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடிய நிலைமை வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நம்ம வேத வசனத்தின் ஆதாரத்தோட தான் எல்லாத்தையும் நம்பணுமே ஒழிய மற்றபடி சும்மா அதை நம்பணும் இதை நம்பலாம் கதை கிடையாது. இப்படி சொல்லுவாங்க, இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றேன். நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசி நான் முடிக்க போறது இதுதான். இந்த ஒரு சில நிமிடங்களை நான் முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 20 to 22 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரமாதமான சத்தியங்கள் காண்பிக்கப்படுது. இது வரைக்கும் நான் பார்த்ததும் சிலுவை பற்றிய உபதேசம் தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கையின் சபையை தான் பார்த்துக்கிட்டு வந்தோம், நோவாவின் குடும்பத்தின் மூலமா, இந்த ஜலப்பிரளயத்தின் மூலமா. ஆனா கடைசியா பாருங்க 3 வசனத்துல முதல் முறைய பலிபீடங்கிற பதம் இங்கதான் முதல்ல பயன்படுத்தப்படுது. ஆதியாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்ப 20வது வசனத்துல அந்த பலிபீடத்தை கட்டி அவன் பலி செலுத்துறான், தகனம் பலிகளை செலுத்துறான். கர்த்தர் சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தாராம். இந்த சுகந்த வாசனை சொல்லி 21ஆம் வசனத்தை பார்க்கிறோமே, அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி இந்த பூமி என்ன செய்யறதில்லை, மனுஷன் நிமித்தம் என்ன செய்யறதில்லை, பூமியை சபிப்பதில்லை. என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த பலிபீடம் வருது, பலி செலுத்தப்படுது, சாபம் நீக்கப்படுது. இதைத்தான் கிறிஸ்து மூலமா பார்க்கிறோம். நல்லா மீண்டும் சொல்றேன், கலாத்தியர் 3:13 மீண்டும் சொல்றேன், கலாத்தியர் 3:13 மீண்டும் சொல்றேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப கிறிஸ்து நமக்காக சாபமாகின்னு என்ன அர்த்தம்? மரத்தில் அப்படி தூக்கப்பட்டதான் சாபமாறாரு. சும்மா பிரசங்கம் பண்ணும்போதுலாம் சாபமானார்லாம் பைபிள்ல போடல. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி அவர் பிரசங்கம் பண்ணும்போது நமக்காக சாபமாயிட்டார் அப்படிலாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. அவர் சிலுவை மரத்தில் உங்களுக்கு அப்ப சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து மூலமா சாபம் நீக்கப்படுது. இதைத்தான் இங்க பாக்குறோம். இங்க ஒரு பலிபீடத்தை செய்யறாரு, பலிபீடத்து மேல பலி செலுத்தப்படுது. பலி செலுத்தப்படுவது மூலமா சாபம் நீக்கப்படுதா இல்லையா? அப்போ இது எல்லாம் புது உடன்படிக்கையின் சிறப்பு அம்சங்களாக, புது உடன்படிக்கை சபையின் சிறப்பு அம்சங்களாக காண்பிக்கப்படுகிறது. இதை திட்டவட்டமா அறியணும். அது எப்படியே சொல்றீங்க கேட்டீங்கன்னா, சுகந்த வாசனை. நீங்க அதாவது எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அழகா போட்டிருக்கு. கிறிஸ்துவும் தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சாரா, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்றார். அந்த வசனத்தை கூட தெளிவா வாசிக்க கேட்போம். எடுத்தவங்க வாசிங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, கிறிஸ்து நமக்காக பாருங்க தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றார். அப்போ
கிறிஸ்து தம்மை பாருங்க சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப அங்க நோவா பலியை ஒப்பு கொடுத்தது எப்படி இருக்கு பாத்தீங்களா? சுகந்த வாசனை தான் போட்டிருக்கு. ஏன்னா பலி செலுத்தின உடனே 21ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 20ஆம் வசனத்துல பலிபீடம் கட்டி பலி செலுத்துறாரு. 21ஆம் வசனத்துல போட்டிருக்கு சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். முகர்ந்தது மட்டும் இல்ல, உடனே சொல்றாரு இனி மனுஷ நிமித்தம் பூமியை என்ன செய்யறது இல்ல. அப்ப சாபத்தை எடுத்து போடுறாரு, பூமியை சவிப்பதில்லைன்னு சொல்றாரு, இனியும் சொல்றாரு. நீங்க அதுக்கு முன்னால வாசி பாருங்க, எங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல உன் நிமித்தம் பூமியானது சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரோ சொல்லலையா? அதனுடைய பாவத்தின் நிமித்தமா பூமியில சாபம் வருது. இப்ப ஒட்டுமொத்த பாவங்களையும் அவர் அங்கே சிலுவைக்கு கொண்டு வருவதற்கு முன் அடையாளமா அங்கே பலிபீடத்திலே, நோவா கட்டின பலிபீடத்திலே பலி செலுத்தப்படுற இடத்திலே சுகந்த வாசனையை முகர்ந்து கொண்ட தேவன் சாபத்தை நீக்கி போடுகிறார். அப்ப ஆதாம் மூலமா வந்த அந்த சாபம் அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்படித்தானே சொல்றாரு. இனி சபிப்பதில் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சபிச்சதை சொல்றாரு. அவ ஏற்கனவே சபிச்சது எப்படி? பாவங்கள் நிமித்தமா வந்தது. இப்ப பாவத்தை போக்குற பலியை குறித்த வெளிப்பாடு, பாவத்தை போக்கும் பலியாக பாவ வம்சத்தின் சாயலாக கிறிஸ்து வெளிப்பட்டதுனால, பலிபீடமாகி சிலுவையில் அவர் பலியானதுனால சாபம் நீக்கப்படுகிறது. இன்னைக்கும் நிறைய கூட்டம் இப்படியும் கேட்டுட்டு இருக்காங்க. பல வருடங்கள்ல தேவ பிள்ளைகளா கிறிஸ்து சிலுவை உபதேசத்துல வளர்ந்து வர்றவங்க, இன்னும் உனக்கு சாபம் இருக்கு, உங்க வீட்டுல வந்து ஒரு சாபம் இருக்கு, ஒரு தகடு இருக்கு, அது எல்லாத்தையும் ஆண்டவனையோட அடியோட எடுக்க போறான்னு சொல்லி இதையும் கேட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், இப்படிப்பட்ட நூதனமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்து பலியானார், அவர் என்னுடைய எல்லா பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பலியாயிட்டார் அப்படிங்கிற, அவர் எனக்காக சாபமானார் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது, அந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது ஒட்டுமொத்த சாபங்களும் முறிக்கப்படுகிறது என்கிற அந்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. வசனத்தின் மூலமா அவ நாமும் கூட இந்த சுகந்த வாசனையை எபேசியர்ல பார்க்கிறோமே, இதே தான் இங்க சுகந்த வாசனை அங்கே பார்க்கிறோம். ஆம்பரியமானவர்ல அப்ப அன்னைக்கு பலிபீடம் கட்டப்பட்டு பலி செலுத்தப்படுகிறது எதற்கு அடையாளமா இருக்கு? கிறிஸ்து பலிபீடமாகிய சிலுவையில பலியானது நிமித்தமா சுகந்த வாசனை வெளிப்பட்டதான். அதைத்தான் அங்க பவுல் சொல்றார். கிறிஸ்துவும் தம்மை நமக்காக தம்மை தாமே என்ன செஞ்சாராம்? காணிக்கையாகவும் சுகந்த வாசனையான பலியாகவும் ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்றார். அப்ப தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக அவர் வெளிப்பட்டது போல இங்கே நோவாவுடைய காலத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்பட்டதனுடைய விளைவு என்ன? சாபம் நீக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டு என்ன சொல்ல தெரியுமா? இந்த சீதோஷனம் எல்லா நிகழ்வையும் நான் ஒவ்வொன்றா கொண்டு வருவேன்னு சொல்லி சொல்றார். இதையும் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரம் கடைசி பகுதியில், 33வது அதிகாரம் கடைசி பகுதிகளெலாம் நான் பார்க்கும்போது அங்க ஆண்டவர் சூரிய சந்திர பிரமாணத்தை குறித்து பேசுவார். பார்த்திருக்கீங்களா? புது உடன்படிக்கையை பேசுகிற இடத்துல ஆண்டவர் சூரிய சந்திரனை பத்தி அது விசேஷமா சொல்லியிருந்தேன். எரேமியா 31வது 32 தெரியாம சொல்லிட்டேன். 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து, எரேமியா 31 31வது அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதுல 35 36 37 பார்த்தா அந்த சூரிய சந்திரன் அந்த பகலுக்கென்று இரவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சுடர்களை பற்றிய நியமம் எப்படி பூமி உள்ளளவு இருக்குமோ அதே போல இந்த புது உடன்படிக்கை என்ன செய்யும்? இருக்கும். புது உடன்படிக்கையின் சபை இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான வெளிப்பாட்டை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது ஒருவேளை ஒரு ஆளை 1000 வருட அரசாட்சிக்கு ஒப்பனையா இருந்தாலும் புது உடன்படிக்கையின் சபையை ஆண்டு நிலைநிற்க பண்ணுவாருங்கிற அற்புதமான வெளிப்பாட்டை காண்பிக்கிறார். அதுக்கு எதை எடுக்கார் தெரியுமா? காலத்தை குறிப்பிடுகிற, காலத்தை அறிவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சூரிய சந்திர அந்த நட்சத்திர காரியங்களை கொண்டு வராரு. அதே போலதான் சாபத்தை எடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீதோஷனம் இந்த உஷ்ணம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டு வர்றார். இது எல்லாமே கோடைக்காலம் மாரிக்காலம் எல்லா காலத்தையும் கொண்டு வர்றார். இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு சொன்னா புது உடன்படிக்கையின் சபைக்கு அடையாளமாகவே ஆண்டு நோவாவிடத்துல பேசுகிறார். அப்ப பலியை தொடர்ந்து சாபம் நீக்கப்படுது, அதை மறந்துடக்கூடாது. பலியை தொடர்ந்துதான் பலிபீடத்தில் பலி செலுத்தப்பட்டு சாபம் நீக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து என்றென்றைக்கும் அவருடைய சபையை ஸ்தாபிக்கிறார். இதே வெளிச்சத்தை புது உடன்படிக்கையிலும் பார்க்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலிபீடமாகிய சிலுவையில பலியாகி அதன் மூலமா சாபம் நீக்கப்பட்டு, சாபங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட்டு நீக்கப்பட்டு உங்களை என்னை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவேன் என்கிறத இந்த காலங்களை அறியக்கூடிய இந்த ஒவ்வொரு சீசன் சொல்லுவாங்க, அதை வைத்து ஆண்டவர் தீர்மானிக்கிறத நீங்கள் நான் பார்க்கிறோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், எரேமியா 31வது அதிகாரம் கடைசி 4 அல்லது 5 வசனங்களை வாசித்து பாருங்க. இதே காரியத்தை அங்கேயும் வெளிப்படுத்துவா. ஆக இதெல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவிக்கொள்ளுகிற புது உடன்படிக்கையின் சபைக்காகத்தான் இதை வெளிப்படுத்துகிறார் என்பதை, அந்த சபைக்கு முன் அடையாளமாக முன்னிழலாகத்தான் காண்பித்துக் கொடுக்கிறார் என்கிற சத்தியங்களை நாம் அறியாது இருக்க வேண்டாம். இருக்க இடத்திலே நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோமா? எல்லா தேவ சமூகத்தில் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம்.
பரலோகத்தின் தேவனை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்த இந்த வெளியேறப்பெற்ற தருணத்தில் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படி வைத்தீரே. அரரத்து மலையை குறித்த வெளிச்சம், தேவன் நினைத்துள்ளின பகுதி, ஜலம் வற்றி போன காரியம், வேலையிலிருந்து வெளியே வரவிடப்பட்ட காகம் மற்றும் புறா ஆகிய அந்த பகுதிகள், அதனைத் தொடர்ந்து அவர்கள் வெளியே வந்த விதம், கடைசியாக பலிபீடம் பலி செலுத்தப்பட்டு வெளிப்படுகிற சுகந்த வாசனை, அந்த சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்ட தேவன் சாபத்தை நீக்கி போடுகிறதையும், அதனைத் தொடர்ந்து உறுதியான அஸ்திபாரமாய், உறுதியான நகரமாய், உறுதியான சபையாய் நிலைநிறுத்துகிற மேன்மையான பகுதியையும் நாங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது புது உடன்படிக்கையின் சபைக்கு எவ்வளவு நிழலாட்டமாய் இருக்கிறது என்பதை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை எவ்வளவு துல்லியமாய் காண்பிக்கிற பகுதியாக இந்த ஆதியாகமம் 8வது அதிகாரம் இருக்கிறதை நாங்கள் பார்த்தறிய கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை காணொளி மூலமாய் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.